சாரி. டேய், இந்த ஏரியும் இயற்கையும் பாக்குறதுக்காவது ஒவ்வொரு வருஷம் நீ வந்துட்டு போயேன்டா. இந்த ஊருக்காரங்க விட வெளிநாட்டுக்காரங்க தாண்டா இங்க அதிகமா வராங்க. பத்தியா எல்லாம் எவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பாக்கணுங்கிறதுக்காகத்தான் கடவுளோட சொர்க்கராஜ்யம்னு சொல்றாங்க. அது இதுதானே? God's own country. அப்படி சொல்லு. தெய்வத்தோட சொர்க்கம் இப்ப இங்கதானே இருக்கு. போன வருஷம் வரேன்னு சொன்னா ஆனா நீ வரவே இல்லை. அங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியுமாம்மா? இப்ப பாருங்க, இவளும் வேலைக்கு போறதுனால தான் என்னால சமாளிக்கவே முடியுது. இப்ப பிரகாஷ் எங்களோட அங்க வந்தா எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அதான் எக்ஸாம் முடிஞ்சது இல்ல, அவனும் நம்ம கூடயே வரட்டும். ஆமா. என்னடா சொல்ற? அவன் கல்யாணம் பண்ணி இங்கதான் இருப்பான், அதுவும் என் கூட தான் இருப்பான். நாங்களே முடிவு பண்ணிட்டோம். இல்லடா பேராண்டி? பொண்ணை நான் பார்த்தேன், அழகான பொண்ணு, இவனுக்கு பொருத்தமா இருப்பா. குடும்பமும் நல்ல குடும்பம் தான். டெல்லியில நம்ம ராஜியோட சொந்தக்காரங்களாமா. அப்படின்னா நாங்க வரதுக்குள்ள நீங்களே பேசி முடிச்சிருங்க. அது சரி. நீயும் அவளும் பார்க்காம எப்படிடா முடிவு பண்றது? சரி, என்னைக்கு நாங்க போகணும்னு நீங்களே சொல்லுங்க, அன்னைக்கு போறோம். மேத்தியோடைய அண்ணன் பையன் படிக்கிறதுக்காக டெல்லி போனான். 2 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான். கூட ஒரு குழந்தையும் இருக்குது. அவன் என்னடானா இவனை விட குண்டு, இதோ இவ்வளவு உயரத்துல இருக்கா. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேரன் விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. இப்ப இவங்க 2 பேருக்கும் மனப்பொருத்தம் ரொம்ப கூடி இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சு போச்சுன்னா நம்ம தேதியை நிச்சயம் பண்ணிக்கலாம். தனியா ஃபங்க்ஷன் எதுவும் வைக்கணுமா என்ன? வேண்டாம், சொன்னா போதும். நாங்க எப்ப வேணும்னாலும் ரெடி. 1 மாசம் லீவ்ல தான் நாங்க வந்திருக்கோம். இன்னும் வேணும்னா 1 வாரம் 2 வாரம் லீவ் போடலாம். அதுக்குள்ள கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சுன்னா சோனாவை நாங்க எங்க கூட கூட்டு போயிடுறோம். சோனாவுக்கு பாஸ்போர்ட் இருக்குல்ல? விசா எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை வராது. பிரகாஷுக்கு கிரீன் கார்டு இருக்கிறதால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 வாரத்துக்குள்ளே வாங்கிடலாம். இல்ல, இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போறேங்கிறீங்க? நானும் அதைத்தான் சொல்றேன். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு என் கூடவே இருக்கட்டும்ங்கிறேன். எங்க கேக்குறாங்க? 2 பேரும் காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா நினைக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னோட வேலையே அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. பிரகாஷும் என் கூட அங்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேலை சரியா இருக்கும். பொண்ணை தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல. சின்ன வயசு பசங்க பிரிச்சு வைக்க முடியாதுல்ல. அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா? என்னடா நீ என்ன யோசிக்கிற? நான் போக மாட்டேன்டா. உன்னை விட்டு, இந்த ஊரை விட்டு, அப்பா அம்மா, ஜான் அங்கிள், பேபி ஆண்டி, நான் ஏன் அதை நினைச்சு பார்க்காம போனேன்? எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. போக வேண்டிய நேரம் வரும்போது போனோம், பிரிய வேண்டிய நேரம் வரும்போது பிரியணும். என்னாச்சு இப்படி பேசுற? உண்மையதானே சொல்றேன். உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க முடியாதுல்ல. போனோம், எங்க இருந்தாலும் போனோம், எவ்வளவு தூரமா இருந்தாலும் போனோம். அப்புறம் உனக்கு உன்னோட வாழ்க்கை, உன் குடும்பத்து மேல கவனம் செலுத்தணுங்கிற பொறுப்பு. அதுக்கு நடுவில் எப்போது ஒரு லெட்டர், இல்லை ஒரு ஃபோன் கால், ஒரு பர்த்டே கிஃப்ட், நியூ இயர் கார்டு, அப்புறம் கொஞ்ச நாள்ல பிஸியில் அதுவும் மறந்துடும். போதும். You are so brutal. எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் கடைசியில் அங்கே தான் போய் முடியும். அது உன்னோட தப்பு இல்லை, யாரோட தப்பும் இல்லை. ட்ரூத், தி ரியல் ட்ரூத். இல்ல, என்னால அதை நினைக்கவே முடியல. முடியுமா என்னால? உன்னால முடியுமா? அன்னைக்கு ஊருக்கு போனப்போ அந்த 1 வாரம் எவ்வளவு வேதனையா இருந்தது இல்ல? ஆனா இப்ப போனா எப்ப வருவேனே தெரியாது. ஒருவேளை 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டி சொன்ன மாதிரி இடுப்புல ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு நல்ல குண்டா முடியெல்லாம் பாப் பண்ணி 4-5 பெரிய சூட்கேஸோட வயிற்றுல நிறமாசத்தோட வந்து நிற்பேன். அப்போ டைம் இருந்தா நான் ரிசீவ் பண்ண வருவேன். ஏன் இப்படி பேசுற? இப்ப நினைச்சா எதுவோ தேவையில்லைன்னு தோணுது. இந்த காதல், கல்யாணம் எல்லாம் இல்ல. பிரகாஷ் என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன லவ் பண்ணிருக்கலாம்ல? நீ என்ன
நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல? அப்படி நடந்தா நம்ம என்னைக்கும் பிரியாம இருந்திருப்போம்ல. அதுவும் தோணல இந்த கிறுக்குக்கு. என்னடா சாரி, நான் எமோஷன்ல சாரி. அப்போனா ரெண்டு பேருக்கும் லெட்டர் வந்திருக்கு. நீ அவர்கிட்ட கொடுத்துறியா? வர்ஷாவோட லெட்டர் 2 பேருக்கு எழுதிருக்கா டெல்லில இருந்து. உனக்கு லவ் லெட்டரா இருக்கும், எனக்கு என்ன? நோ எக்ஸ்சேஞ்ச். என்னோட லெட்டர் நீ படி, உன்னோடத நான் படிக்கிறேன். அன்புள்ள வினோவுக்கு எப்பவாவது லெட்டர் அனுப்புற சுதந்திரமாவது எனக்கு இருக்குல்ல? ஆமால. நேத்து தான் டாடியோட டெல்லிக்கு வந்து சேர்ந்தேன். முன்னாடி டெல்லினா ரொம்ப ஆவலா இருந்தது, இப்போ அதுவும் இல்ல. நேத்து நைட்டு நானும் டாடியும் உங்களை பத்தி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். டாடி தான் சொன்னாரு வினோவுக்கு லெட்டர் எழுது. டாடி சொல்றாரு இன்னும் டைம் இருக்குன்னு. வினோவை புரிஞ்சுக்கோ சோனா. அது குடு. ஏய் அது குடு. லெட்டர் நீ படிக்க வேண்டாம். நான் படிச்சு முடிக்கல. போதும் படிச்சு விடுங்க. குடு. அப்படினா ஏன் லெட்டர் படிக்க வேண்டாம்? போடா. சொன்னா நான் வேண்டாம், நீ எதுவும் பேசாத. உன்னை என் ஃப்ரெண்ட்னு சொல்லக்கூட ஐ ஃபீல் ஐ ஷேம். ஒருத்தர் எதையும் மறைக்க கூடாதுன்னு வீம்பு பேசிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த. For more updates, like, comment, subscribe to our channel.